பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. இன்னொரு முக்கியமான செய்தி என்றால் அவருடைய தந்தையார் ஆசிரியர் மலர்காலை அவர்களும் நம்முடைய புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி விக்ரமசிங்கபுரத்தில் நல்ல தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். குறிப்பாக 9ஆம் வகுப்பு எனக்கு தமிழாசிரியராக பணியாற்றியவர்கள். சிறப்பு மிக்கவர் காவராஜன் பல்வேறு ஆண்டுகளாக அவ்வப்போது பேசிக் கொள்வதுண்டு. இன்று காலையில் அவரை சந்தித்தவுடன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அவர்களோடு இந்த நிகழ்வுக்காக வருகை இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சவுத் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து உதவி காவல் ஆய்வாளர் தனன்யா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம் பள்ளியின் சார்பிலே வருகை வருகை என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த போதைப் பொருள் குறித்த செயல்பாடுகளை அவற்றிலிருந்து எவ்வாறு விளங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு உதவி காவல்துறை காவலர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சார் மற்றும் சார் அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆர்மிக்கு அரசு ப்ரோக்ராம் தற்போது வந்து போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பற்றி வந்து இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணியிருக்கோம். ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் சீனாவா ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணோம். அது வந்து எக்ஸாம் ஸ்கூலு, இப்போ செகண்ட் ஸ்கூலு ரொம்ப வயசு காலையில் அவங்க ஸ்டூடெண்ட்கள் வந்து பார்த்து போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாமே நமக்கு மீடியா பேப்பர் எல்லாத்துக்குமே நமக்கு தெரிய வருது. போதைப் பொருட்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க போதைப் பொருட்கள் என்ன உதாரணம் சொல்லுங்க. என்னென்ன போதைப் பொருட்கள்? சிகரெட்டு, பீடி, புகையிலை, கணேஷ் புகையிலை, கஞ்சா, அதே மாதிரி மதுபானங்கள், ஆல்கஹால், எல்லாமே வந்து போதைப் பொருட்கள் தான். அதாவது போதைப் பொருட்கள் என்ன? நம்ம வழக்கமான செயல்பாடை வந்து தடுக்கக்கூடியது வந்து போதைப் பொருட்கள். பிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, போதைப் பொருட்கள் யூஸ் பண்ண என்ன ஆகிடும்? நம்மளோட வழக்கமான செயல்பாடுகள் வந்து நிறைய மாற்றம் வருது. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதான் வந்து போதைப் பொருட்கள். இப்போ வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்த நமக்கு வந்து நல்லதா கெட்டதா? கெட்டதான் விளைவிடும். போதைப் பொருட்கள் பயன்படுத்தினா வந்து எந்த நல்லதும் கிடையாது. அதனால வந்து உடம்புக்கு நம்ம வந்து மென்டலாகவும் பிசிக்கலாகவும் வந்து அது வந்து கெடுதல் தான் நிறைய நோய்கள் வர காரணமாக இருக்குது. கேன்சர், இது மாதிரி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு லங்ஸ்ல கேன்சர் வரும். புகையில சாப்பிட்டவங்களுக்கு வந்து வாயில வந்து கேன்சர் வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த சிகரெட்டு